இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்ததுன்னா அதில் மணமகனாக நான் தான் இருக்கணும், அதே மாதிரி சாவுன்னு நடந்ததுன்னா அதில் செத்துப்போனவன் நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் என் பேர் தான் நினச்சி நிற்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னா, சிவகங்கை திருப்புவனம் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா, அஜித் குமாரோடைய கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்ல முடியாது, கோயிலே வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை நம்ம பார்த்தோம். அந்த பேரே நம்மளுக்கு நிலைச்சு நிற்கக்கூடிய பேராக மாறிடுச்சு. ஆனால் எப்படி என் பேரை விட்டுட்டு அவன் பேர் வரலாம், ஸ்டாலின் பேர் என் பேர் தானே எங்கேயுமே ஒழிக்கணும், பீகார்லேயே போய் ஸ்டாலின் பேரை நாங்கள் நிலைநாட்டிட்டு வந்துட்டோம், இங்கே என்ன அப்படின்ற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன பண்ணால், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பேர் எங்கேருந்து பிடிப்பாங்கன்னு தெரியாது, சூப்பரான நேமை பிடிச்சிருவாங்க. உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டத்தில் அந்த திருப்புவனத்தை வைகை ஆறு போய்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தோம்னா பல்க் ஆஃப் பண்டிலாக அந்த உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள், சரி நீ ஃபில் பண்ணிட்டு சும்மா இருந்து நீ தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னா கூட சரி ஓகே, ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஆர்ஐ, விஏஓ, தாசில்தார் எல்லாம் சைன் பண்ணி சீல் அடித்தவுடைய ஒரு மனுக்கள் தண்ணியில் போடப்பட்டிருக்குது. இது எப்போ பெறப்பட்ட மனுக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 21, 22 நிலவில் அப்பயே கொண்டு போய் குப்பையில் போடல, தண்ணியில் போடல, ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணியில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடன் ஸ்டாலின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோமா? 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் கிரிகாலன் ஷோ நடத்துகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிட்டு, இதில் உங்களோட மனுக்களை போடுங்க, 100 நாளில் எல்லா மனுக்களுமே எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு ஒரு துறையை தனியாக வச்சார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனியாக வச்சு பண்ணாங்க. அந்த 100 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சரிங்களா, எல்லாத்துடைய பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு. ஆமாம். ஆனால் அப்புறம் எதுக்கு திடீர் இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று வச்சுக்கிட்டு 10,000 முகாம்கள் அமைச்சு அதுலேருந்து மறுபடியும் மனுக்கள் பெற்று 45 நாளில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கிரிகாலன் ஷோ ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம திமுகவினர். அந்த உங்களுடன் ஸ்டாலினுடைய திட்டத்தில் இப்போ அந்த மனுக்கள்லாம் ஆற்றுல போயிட்டு இருக்குது. இது அண்ணாமலை அவர்கள்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாருமே ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆற்றுல விழுந்தது யார் எடுத்து பார்த்தாங்க அப்படின்ற நபர்கிட்ட போய் பேட்டி எடுத்து எல்லா பக்கம் இந்த நியூஸை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நம்ம மீடியாக்கள். அதில் பாராட்டுகள் தெரிவிக்கலாம். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மற்றவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் கிளம்பி இது யார் போட்டது, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ திடீர்னு ஒரு கலெக்டர், நம்ம பொற்குடி சிவகங்கை கலெக்டர் விளக்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் வாங்கினோம், மனுக்களை வாங்கி அந்த குறைகளை எல்லாம் தீர்த்து விட்டோம். ஸோ 6 மனுக்கள் இது சம்பந்தமாக, 7 மனுக்கள் அது சம்பந்தமாக, இதெல்லாம் நாங்கள் தீர்த்து விட்டோம் அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே யார் போட்டாங்கன்ற மாதிரி விசாரணை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் பல கேள்விகள் ஏறுது. நீங்கள் சொன்ன மாதிரி யார் அதை கொண்டு போய் போட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும், சரிங்களா, ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண தெரில, ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு, அதுவும் தாசில்தார் சைன் போட்டு சீல் வச்சு எவ்வளோ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது, அதை கொண்டு போய் நீங்கள் பாதுகாக்க தெரில. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அது தீர்வு காணப்பட்டுருச்சு அப்படின்றீங்க. அப்போ அவங்க தீர்வு காணப்பட்டவங்கள்ட்ட கூட்டிகிட்டு 2-3 வீடியோ எடுத்து காட்டியிருக்கணும்ல, ஆமாம் நான் தான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் தான் இந்த பேரில் இருக்கிறவன், எனக்கு இந்த மாதிரி மனுவை நான் போட்டிருந்தேன், எனக்கு இந்த தீர்வு கண்டுட்டோம் நாங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா கலெக்டர் அவர்களே? அதையும் அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ மட்டும் விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க அர்ஜென்ட்டாக, சரிங்களா. இன்னும் 2-3 நாள் ஆனோடனே வேற ஒரு விஷயம் அந்த விஷயத்து மேலே போயிடும், இதை மறந்துடுவாங்க. நம்ம அஜித் குமார் இப்போ வழக்கு மறந்த மாதிரியே நம்ம எல்லாருமே மறந்துடுவோம், அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள், உங்களுடன் ஸ்டாலின் அவர்களே, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அங்கிள், விஜய் அவர்கள் சொன்னார், அந்த மாதிரி அவர் கேட்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பீகாரில் பிஸியாக இருக்காரு. இப்போ திரும்ப ரிட்டன் நல்ல கண்ணு அவர்களை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்காரு, அவரோட உடல்நலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு கரும்புலியாக தான் நம்ம பார்க்கப்படும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸையே பாதுகாக்க தெரியாத நீங்கள் பொதுமக்கள் எப்படி பாதுகாக்க போறீங்க அப்படின்ற கேள்வி எழுமா இல்லாதா? ஆப்வியஸ்லி எல்லாத்தையுமே கன்ஃபார்மாக இழத்தான் செய்யும். இதில் இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா அப்படின்ட்டு எல்லாருமே ட்விட்டரில் சரி எல்லா பக்கமும் போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அடுத்த இன்னொரு நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்கள் அங்கே பீகார் போயிட்டு வந்தாருங்களா, போயிட்டு வந்த உடனே ராகுல் காந்தி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேசும்போது மோடி அவர்களுடைய தாயும் சரி மோடி அவர்களையும் சரி ஒருத்தர் தரைக்குறவா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு ராகுல் காந்தியோட மேடையிலேயே இருந்துட்டு, சரிங்களா. இது இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. வைரலான உடனே எல்லாருமே பெரும் பிரச்சனையாக்கிட்டு இப்போ காங்கிரஸ் அலுவலகத்துக்குலாம் போய் பாஜகவினர் காங்கிரஸும் அடி சண்டை போடுற அளவுக்குலாம் இப்போ ஆகிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி இது சம்பந்தமாக ஒரு மறுப்போ இல்லை மன்னிப்போ என்ன ஒரு விஷயமே தெரிவிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் ஸ்டேஜில் தான் நடந்திருக்குது, அவர் கன்ஃபார்மாக இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமே
கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு விஷயமே நம்ம பார்க்கலாம், என்ன அப்படின்னா கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா இன்னொன்று என்னன்னா, நம்ம விஜய் அவர்கள் தூக்கி தூக்கி போட்டாங்க தெரியுங்களா, இப்படி தூக்கி போடு அப்படி தூக்கி போடு அப்படின்னு பவுன்சர்ஸ். அதே மாதிரி ராகுல் காந்தியுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அவரை பார்க்க வரவங்க, கை கொடுக்க வரவங்க, இல்லை புக்ஸ் ஏதாவது கொடுக்க வந்தாங்க அப்படின்னா ஓங்கி இடுப்புலையே ஒரே மிதி அந்த பக்கம் போயிடுறா அப்படின்ட்டு. அதே மாதிரி வரவங்களுக்குலாம் பிடிச்சி பள்ளின்னு ஒரு அப்போ தலையில் ஒரு அடி போட அந்த பக்கம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி மாதிரியே காரை ஏற்றி விட்டாங்க. அதுவுமே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த டிரைவர் மேலே. இந்த மாதிரி தான் வந்து இந்த பவுன்சர்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், ஏன் மக்கள்கிட்ட அந்த மாதிரி வந்து மக்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும், அவங்க மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் தலைவர்கள்லாம் சொல்லி திருத்த முடியலையா அவங்கள, இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வருதா அப்படின்னு தெரியல. காங்கிரஸ் சம்பந்தமாக ராகுல் காந்தி இப்படி இருந்தாருன்னா, அதே கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்களுமே கிட்டத்தட்ட கூட்டணி மாதிரி தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவருமே வந்து என்ன பண்ணுறாருன்னா, பவுன்சர்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்களே, அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ட்விட்டரில் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறவர் எதுவுமே வந்து என்னோட பவுன்சர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கவே கிடையாது. ஆனால் இன்னொன்று பாருங்க ஓகேங்களா, அந்த பவுன்சர்ஸ் தூக்கி போட்ட பையன் இவனா அவனா அவனா இவனா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபேக் நெரட்டிவ்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஒருத்தர் என்னன்னா என்ன தான் தூக்கி போட்டார், நானே கவலைப்படல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. இன்னொருத்தர் என்னன்னா நான் தான் தூக்கி போட்டா அப்படின்ட்டு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் ரேலியில் வந்து மோடி அவர்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளால். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஜப்பான் போயிருக்காரு. ராகுல் காந்தி ஆகட்டும், ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இந்திய கூட்டணி எல்லாருமே பீகாரில் கத்திக்கிட்டு இருக்க, தம்பி நீ கத்திக்கிட்டு இருப்பா, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நம்ம இந்தியா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஜப்பான் போயிருக்காரு. அங்கே போய் அங்கேயுமே வந்து இவங்களுக்கு வயிறறிகிற மாதிரி வந்து பாரம்பரிய உடையில் நின்றுருக்காங்க ஜப்பானியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாடவும் செய்கிறாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க வெறுப்பேற்றி தான் இருக்கும். அடுத்து கடைசியாக ஒன்று என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸ்ரீதரன் அப்படின்றவன், அதாவது திருவண்ணாமலையில் வந்து 2024 டிசம்பர் மாதம் நடந்த ஒரு விஷயம். பெண் இன்ஸ்பெக்டரை திமுக நிர்வாகி வந்து பள்ளீர் ஓங்கி அப்பிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா சிவசங்கரியா அவங்க அம்மா போயிட்டு இருந்திருக்காங்க. ஏமா நீங்கள் போகிறது வந்து மக்களுக்கு மறைக்கிறது, கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அந்த சிவசங்கரி வந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காந்திமதின்ற ஒரு இன்ஸ்பெக்டரை முறைச்சிட்டு உடனே வந்து போய் நம்ம ஸ்ரீதரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதரன் யாரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோயில் அரங்காவலராக இருக்கக்கூடிய குணசேகரனுடைய தம்பியான், திமுக இருந்திருக்கிறாப்ல ஓகேங்களா. அவரை வந்து அப்போ வேற ஒரு பதவியில் இருக்காரு. இப்போ வந்து என்னவா இருக்காருன்னா மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. சரிங்களா. அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எங்காலேயே நீ அதற்றையா நீ அப்படின்ட்டு போலீஸையே போய் பலாருன்னு அப்பிருக்காரு காந்திமதி. அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமே டிஎஸ்பி வந்திருக்காரு. அவர் வந்து என்னன்னா இருக்கக்கூடிய போன் எல்லாம் பிடுங்கிட்டு சிசிடிவி கேமராலாம் எடுத்துட்டு ஐயோ தம்பி அவசரப்பட்டுறாதீங்க என்னப்பா அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு நம்ம டிஎஸ்பி அவர்கள். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கிறத வந்து கோட் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் எங்க இருக்காரு, அந்த ஸ்ரீதரன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் வந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. இப்படி தான் வந்து திமுக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குதா, இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற விஷயத்தையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் பல செய்திகள் இதே மாதிரி டெய்லி நம்ம கொடுப்போம். இணைந்ததற்கு நன்றி, வணக்கம்.